Good morning, students. Today we will discuss about chapter number 7, thymus. Thymus is a flat and bilobed organ located behind the sternum above the heart. ஹார்ட்டுக்கு மேலே ஒரு 2 கதப்புகளுடைய ஸ்டெர்னத்துக்கு பின்னால் காணப்படக்கூடிய ஒரு ஆர்கன்னு சொல்லலாம். ஈச் லோப் ஆஃப் த தைமஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் லோபுல்ஸ். ஒவ்வொரு லோப்லையும் பார்த்திங்கன்னா நிறைய லோபியூல்ஸ் சின்ன சின்ன கதப்புகள் இருக்கும். செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு செப்டா. தைமஸ் ஆனது செப்டாங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனால் தடுக்கப்பட்டிருக்கும். ஈச் லோபியூல் இஸ் டிஃபரன்ஷியேட் டு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் ஆகிருக்கு. அது என்ன 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் ஆர் அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் டென்சிலி பேக்டு வித் மெச்சூர் T cells. தட் இஸ் கால்டு தைமோசைட் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் சொல்லலாம், அவுட்டர் ஏரியாவை கார்டெக்ஸ் சொல்கிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்மெச்சூர் T cells இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கணும். இம்மெச்சூர் T cells தான் அங்கே காணப்படும். வேறு இன்னர் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மிடுல்லான்னு சொல்கிறோம். இன்னர் கம்பார்ட்மெண்ட் ஆர் மிடுல்லான்னு சொல்கிறோம். ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் வித் மெச்சூர் தைமோசைட் அதில் இருக்கும். அங்கே என்னென்னா மெச்சூர் தைமோசைட் இருக்கும். ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா தைமோசின். அதில் செக்ரெட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் எடுத்துக்கிங்க, தைமோசின் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இட்ஸ் ஸ்டிமுலேட் த T cell டு பிகம் மெச்சூர் அண்டு இம்யூனோ காம்பிட்டன்ட்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா T செல்லுக்கு ஒரு இம்யூனோ காம்பிட்டன்சியை கொடுக்குது. இந்த தைமோசின்கிற ஹார்மோன் தான் இந்த T செல் இருக்கு இல்லையா, தைமஸுக்கு வரக்கூடிய T செல்லுக்கு இம்யூனோ காம்பிட்டன்ஸை கொடுக்குறது. அதுதான் பை த ஏர்லி டீன்ஸ் தைமஸ் பிகின் டு அட்ரோபி அண்ட் ரீப்ளேஸ் பை த அடிப்போஸ் டிஷ்யூ. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டீனேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல அது ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்திங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். The thymus is most active during the neonatal and pre-adolescent period. எப்போ வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தையிலேருந்து அடலோசன்ட் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மெல்ல மெல்ல டீஜெனரேட் ஆகிடும். தைமஸோட டயக்ராம் பாருங்கள். பார்த்தோம்னா தைமஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெர்னம், பிஹைண்ட் ஸ்டெர்னம் எபோவ் த ஹார்ட் இல்லையா, ஹார்ட்டுக்கு மேலே ஸ்டெர்னத்துக்கு பின்னால் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்டுங்க பிலோன்னு சொல்லலாம். இல்லை ரைட் லோப் லெஃப்ட் லோப்னு 2 லோப் இருக்குது. அப்புறம் செப்டாவோட பிரிக்கப்பட்டிருக்கு. லோபியூல்ஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கதப்புகள்லாம் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போன் மேரோ. அதுக்கு முன்னால் பேர் பேச்சஸ் பார்த்துட்டு போகலாம். பேர் பேச்சஸ்னால் என்ன, பெயர் திட்டுகள்னு சொல்கிறோம். ஒரு ஓவல் ஷேப்டு ஏரியா திக்கண்ட் டிஷ்யூ that are embedded in the mucus secreting lining of the small intestine of human and other vertebrate animals சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஓவல் ஷேப்டாக இருக்கும். எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா கட் ரீஜனில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். அதில் வந்து மியூக்கஸ் செக்ரெட்டிங் லைனிங்கில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் காணக்கூடியது. இது என்னென்னா பேர் பேச்சஸ் கண்டெயின் வேரிட்டி ஆஃப் இம்யூன் செல்ஸ். நிறைய இம்யூன் செல்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோபைஜஸ், டென்ட்ரிக் செல்ஸ், T செல், B செல் எல்லாமே அந்த பேர் பேச்சஸில் இருக்கும். சரியா, அது ஃபுட்டோட வரக்கூடிய அந்த மாதிரி பேத்தோஜென்ஸ்னால் கொள்வது அதோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டான்சில் எடுத்துக்கலாம். டான்சில் எடுத்துட்டோம்னா டான்சில் வந்து பார்த்திங்கன்னா பேலண்டைன் டான்சில்னு ஒன்று இருக்குது. பார்ட் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். மசில் லொக்கேட் த பேக் ஆஃப் த த்ராட். சரியா, பேரிங்ஸ் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. டான்சில் ஆர் ஏ பார்ட் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம் விச் ஹெல்ப் டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்சில்ங்கிறது பார்ட் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான். அது வந்து என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணி த ஃபைட் இன்ஃபெக்ஷன் எதிராக போராடும்.
ஸ்டாப் த இன்வைட்டிங் ஜெர்ம்ஸ் இன்க்ளூடிங் பாக்டீரியா அண்டு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம உள்ளே வராமல் பார்த்துக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் பார்க்கலாம். ஸ்ப்ளீன் இஸ் ஏ செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்னு சொல்லலாம். லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டாமல் கேவிட்டி க்ளோஸ் டு த டயப்ரம். இப்போது ஸ்ப்ளீன்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு செகண்ட் லிம்பாய்டு ஆர்கன், அதாவது இரண்டாம் நிலை உறுப்புன்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டாமல் கேவிட்டி. அப்டாமல் கேவிட்டியில் அப்பர் பார்ட்டில் இருக்குது. எது பக்கத்தில் இருக்குதுன்னா க்ளோஸ் டயப்ரம் பக்கத்தில் இருக்கும். ஸ்ப்ளீன் கண்டெயின் பி அண்ட் டி செல். ஸ்ப்ளீனில் என்ன பார்த்தீங்கன்னா டி செல்லும் பி செல்லும் இருக்குது. இட் பிரிங் த ஹீமோரல் அண்டு செல் மெடியேட் இம்யூனிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பான இம்யூனிட்டி, அது செல் மெடியேட்டும் அண்டு ஹீமோரல் இம்யூனிட்டி அதாவது ஆன்டிபாடி மெடியேட் 2 இம்யூனிட்டியுமே இந்த ஸ்ப்ளீனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடினாய்ட்ஸ் பார்க்குறோம். அடினாய்ட்ஸ் ஆர் த கிளாண்ட்னு சொல்லலாம். லொக்கேட்டட் இன் த ரூஃப் ஆஃப் மவுத். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தோட ரூஃபில் இருக்குதுன்னு சொல்லலாம். பிகின் த சாஃப்ட் பேலட் வேர் த நோஸ் கனெக்ட் த த்ராட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் பேலட்னு சொல்லக்கூடிய மேலான கூரையில் அந்த இணைஞ்சிருக்கும். அடினாய்டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் தட் ஹெல்ப் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த அடினாய்டு பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து போராடும். டைப்பிக்கலி adenoids shrink during the adolescence, may be disappear in adulthood. பார்த்திங்கன்னா இது எப்போ வந்து அதிகமாக வெல் டெவலப்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா அடலோசன்ஸ் பீரியடில் தான் இருக்கும். பிறகு அது என்ன செய்யும் பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைய அது டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா லிம்ஃப் நோட் பார்க்கணும். லிம்ஃப் நோட் இஸ் ஏ ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அந்த பார்ட் ஆஃப் த பாடி இம்யூன் சிஸ்டம். இதுவும் பார்த்திங்கன்னா பாடி இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர் த டிஷ்யூ ஸ்பேசஸ். இது பார்த்திங்கன்னா உள்ளே நுழையக்கூடிய ஆன்டிஜனை ஃபஸ்ட்டு கொல்லக்கூடிய ஒரு ஆர்கன்னு சொல்லலாம். லிம்ஃப் நோட் ஃபில்டர் த ட்ராப் சப்ஸ்டன்ஸ் த ட்ராவல் த்ரூ த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட். இப்போ லிம்ஃப் நோட் எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபில்ட்ரு பண்ணுது. எதை ஃபில்ட்ரு பண்ணுது? ட்ராப் த சப்ஸ்டன்ஸ் த ட்ராவல் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்டில் வரக்கூடிய நிறைய ஆன்டிஜனை ஃபில்ட்ரு பண்ணி அதை கொள்வது இந்த லிம்ஃப் நோடோட வேலை. தெர் ஆர் பேக்டு டைட்லி வித் ஒயிட் பிளட் செல்ஸ் நேம்லி லிம்போசைட் அண்ட் மேக்ரோபேஜஸ். தெர் ஆர் 100 ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா லிம்போசைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ஒயிட் பிளட் செல்ஸில் லிம்போசைட்டு மேக்ரோபேஜஸ்ஸு எல்லாமே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ லிம்ஃப் நோடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. ஓகேயா, அன்லைன் பண்ணிக்கங்க. 100 ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் த்ரோட் பாடி. உடம்பு முழுதும் 100க்கு மேற்பட்ட லிம்ஃப் நோடு வந்து இருக்குது. தேர் ஆர் கனெக்டட் ஒன் அனதர் பை த லிம்ஃப் வெசல். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லிம்ஃப் வெசலால் கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே டயக்ராம் பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் லிம்ஃப் நோட் டயக்ராம் பார்த்தோம்னா இதுதான் லிம்ஃப் நோட் டயக்ராம். இதில் பார்த்தோம்னா இந்த லிம்ஃப் வெசல் லிம்பாட்டிக் வெசல் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா, இதுதான் சொல்கிறோம் லிம்பாட்டிக் வெசல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிம்பாட்டிக் வெசல் தான் இதில் லிம்ஃப் வந்து உள்ளே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் ஏரியா, பாரா கார்டெக்ஸ் ஏரியா, மெடுலா ஏரியான்னு 3 ஏரியா இருக்குது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இது வழியாக வரக்கூடிய லிம்ஃப் வழியாக வரக்கூடிய ஆன்டிஜனை வந்து இது ட்ராப் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேயா. இப்போது லிம்ப் இஸ் ஏ கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கலர்லெஸ் மொபைல் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். லிம்போட கேரக்டர் தான், லிம்போட நேச்சர் தான். லிம்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் கலர் இல்லாமலும் உருவாகக்கூடிய ஒரு ஃப்ளூயிட்னு சொல்லலாம். இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஆஸ் அ லிம்ப் பெர்குலேட் த்ரூ த லிம்ஃப் நோட். லிம்ஃப் நோடுக்குள்ளே தான் அது பெர்குலேட் ஆகும். The particulate antigen brought that limb will trapped by the phagocytic cells and follicular and interdigitating dendritic cell அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லிம்ஃபுக்குள்ளே லிம்ஃப் வந்து என்ன செய்யணும்னா ட்ராப் பண்ணும். எதை அப்படின்னா ட்ராப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எதை ட்ராப் பண்ணால் ஆன்டிஜனை ட்ராப் பண்ணும். இல்லை லிம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேகோசைட்டிக் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ராப் பண்ணி கொண்டோம் ஆன்டிஜனை. இப்போ லிம்போட பார்த்திங்கன்னா 3 ஜோன் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா கார்டெக்ஸு, பாராகார்டெக்ஸு, மெடுல்லா அப்படின்ட்டு ஒரு 3 ஜோனாக அது டிவைட் ஆகிருக்கு. அவுட்ரு மோஸ்ட் லேயர் என்னென்னு சொல்கிறோம்னா அவுட்ரு மோஸ்ட் லேயர் ஆஃப் த லிம்ப் நோடுக்கு பேர் கார்டெக்ஸ். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்ன இருக்குதுன்னா பி லிம்போசைட்டு, மேக்ரோபேஜஸ்ஸு, ஃபாலிகுலார் டென்ட்ரிக் செல்ஸ், இதெல்லாம் அந்த கார்டெக்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இன்டர்மீடியட் ஜோன் இருக்கு இல்லையா, கார்டெக்ஸுக்கும் மெடுல்லாவுக்கும் 3 ஜோனில் கார்டெக்ஸு, பாராகார்டெக்ஸ், மெடுல்லா. கார்டெக்ஸ் ஏரியாவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பி லிம்போசைட்டு, மேக்ரோபேஜ், ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பாராகார்டெக்ஸ் இருக்குது. பாராகார்டெக்ஸுங்கிறது எதுன்னா இன்டர்மீடியட் ஜோன். எதுக்கும் எதுக்குன்னா மெடுல்லாவுக்கும் கார்டெக்ஸும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஜோனை தான் என்ன சொல்கிறோம்னா பாராகார்டெக்ஸ் ஏரியா அப்படிங்கிறோம். இந்த பாராகார்டெக்ஸ் ஜோனுங்கிறது பினீத் த கார்டெக்ஸ் விச் ரைஸ்லி பவுல்டு பை த டி லிம்போசைட்ஸ் அண்டு இன்டர்டிஜிடேட்டிங் டென்ட்ரிக் செல்ஸ். முக்கியமாக அதிகமான அதாவது அதிகமான இது என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா டி லிம்போசைட் இருக்கும் இதில் பாராகார்டெக்ஸ் ஏரியாவில். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னர் மோஸ்ட் ஜோன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் கால்டு மெடுல்லா விச் இஸ் பார்சலி பாப்புலேட்டட் பை த லிம்போசைட். அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா லிம்போசைட்ஸ் இருக்கும். பட் மெயின் ஆர் தான் பிளாஸ்மா செல். மெனி வந்து பிளாஸ்மல் செல்ஸ் இருக்கும் விச் ஆர் ஆக்டிவ்லி செக்ரேட் த ஆன்டிபாடி மாலிகூல்ஸ். இது வந்து எதை செக்ரேட் பண்ணணும் பார்த்தோம்னா ஆன்டிபாடி மாலிகூல்ஸை செக்ரேட் பண்ணும். as the limb enter the slowly percolate through the cortex and paracortex and medulla giving sufficient chance of the phagocytic cells and dendritic cells to trap the antigen brought by the limb. இப்போது பார்த்திங்கன்னா அந்த லிம்ப் வந்து அந்த ஜோனுக்குள்ளே நுழையும் போது, அதாவது கார்டெக்ஸில் நுழையும், அப்புறம் பாராகார்டெக்ஸ் ஏரியாவை கிராஸ் பண்ணும், அப்புறம் மிடிலாக தாண்டி போகும்போது மெதுவாக போகும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகாது. ஏன்னா மெதுவாக போகும்போது அதுக்கு அந்த கிவிங் சஃபிஷியன்ட் சான்ஸ் கொடுக்குது. எதுக்குன்னா அந்த பேகோசைட் செல் வந்து அந்த லிம்பில் இருக்கக்கூடிய லிம்ப் லீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிஜனையும் கேப்சர் பண்ணுறதுக்கு தேவையான சான்சஸை பேகோசைட் செல் கொடுக்கறதுனால தான் இந்த 3 ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது கார்டெக்ஸ், பாராகார்டெக்ஸ், மெடுல்லா ஏரியாவை லிம்ப் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கும். அண்ட் ட்ராப் த ஆன்டிஜன் அந்த லிம்ப்னு சொல்லலாம். இந்த லிம்ப் லீவிங் ஏ நோட் கேரி என்ரிச்டு ஆன்டிபாடிஸ் செக்ரேட்டட் பை த மெடுலரி பிளாஸ்மா. இந்த லிம்ப் வந்து இந்த நோடை விட்டு வெளியில் வரும்போது அந்த லிம்பில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். அது யாரை செக்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா மெடுலரி பிளாஸ்மா செல்ஸ் வந்து அந்த ஆன்டிஜன் தட் என்டர் த லிம்ப் நோடு தேவையான ஆன்டிஜன்ஸை கொள்றதுக்காக நிறைய ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா விசிபிள் ஸ்வெல்லிங் இருக்கு இல்லையா, ஸ்வெல்லிங்னா வீக்காக இருக்கும். அது லிம்போனோ அக்கர் டியூ டு த ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த லிம்போசைட். சம்டைம்ஸ் தென் லிம்ப் நோடு வந்து வீங்கி போயிடும். ஏன் வீங்கி போகுதுன்னா அதில் நிறைய வந்து ஆக்டிவ் லிம்போசைட் நிறைய வந்து சேர்ந்துடும். ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜில் தான் வந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்னால நிறைய மேக்ரோபேஜஸ், டி லிம்போசைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் ஆகிடும் லிம்ப் நோடில். அதனால் அக்குமுலேட் ஆகிறதுனால அந்த லிம்ப் நோடு வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகிடும். அதாவதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், வீங்கி போயிடும். சரிங்களா, அந்த பல்ஜ் வந்து விசிபிளாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் பார்க்கணும். ரைட்டுங்களா, செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்டிபெண்டன்ட் cells are protected by the body from the microbial infections and are growth of tumor cells. The cellular composition of the adult human blood given table 7.7. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல் ஆஃப் த இம்யூன் சிஸ்டத்தில் நிறைய வந்து பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய செல்லாம் இருக்கும். அதில் ஆல் தி செல்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் ப்ளூரிபோடன்ட் அண்ட் ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸும் பார்த்திங்கன்னா ப்ளூரிபோடன்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஈச் ஸ்டெம் செல்ஸ் ஹேஸ் கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான செல்லை உருவாக்க முடியும்? ஆர்பிசி உருவாக்கலாம், டபிள்யூபிசி உருவாக்க முடியும், அண்ட் பிளேட்லெட்டை உருவாக்க முடியும். தி ஒன்லி செல்ஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்பெசிஃபிக்கலி ரெகக்னைசிங் ப்ரொடியூசிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆர் லிம்போசைட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த செல்ஸ் கேப்பபிள் ஸ்பெசிஃபிக் ரெகக்னைசிங் இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அல்லது லிம்போசைட்டுங்கிறது என்ன தான் அதோட இம்யூன் செல் தான்.
த அதர் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் அண்ட் சைட்டோகட்டின் ப்ரொடக்ஷனுக்காக அது பயன்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த செல்லுலார் காம்போசிஷன் ஆஃப் அடல்ட் ஹியூமன் பிளட் பார்த்தோம்னா செல் டைப்பில் ரெட் பிளட் செல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 லேக்ஸ்லேருந்து 65 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தோம்னா அதில் நம்ம ரெண்டாக பிரிச்சோம்ல கிரானுலோசைட் அப்படின்னு. கிரானுலோசைட்ஸில் லிம்போசைட்ஸ் பார்த்தோம்னா 1500 to 4000 வரைக்கும், அதோட பர்சன்டேஜ் 20 to 30 வரைக்கும் இருக்கும். மோனோசைட்ஸ் எடுத்தோம்னா 200 to 950 அளவுக்கு இருக்கும். அதோட பர்சன்டேஜ் 2 to 7% தான் இருக்கும். அது அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான். அடுத்து கிரானுலோசைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூட்ரோஃபில் 2000 to 7000 வரைக்கும் நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50 to 70 இருக்கும். அடுத்து ஃபேஸோஃபில் எடுத்துட்டோம்னா 50 to 100 இருக்கும். அதோட பர்சன்ட் பிலோ சரியா பிலோ டு 1க்கு கீழே இருக்கும். ஸ்மாலர் தென் 1 சொல்லலாம். அடுத்து ஈஸ்னோஃபில் பார்த்தோம்னா 40 to 500 வரைக்கும் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக 2 to 5% இருக்கும். பிளேட்லெட்டோட பர்சன்டேஜ் கவுண்டிங் பார்த்தோம்னா 1,50,000 to 5 lakhs வரைக்கும் இருக்கும். இதுதான் அந்த இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த லிம்போசைட்ஸ் பார்க்கலாம். அந்த டயக்ராம் பார்த்துட்டோம்லாம். செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா மைலாய்டு ப்ரோஜெனரேட்டர், அது தசை செல்லில் ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த எரித்ராய்டு ப்ரோஜெனரேட்டர் எரித்ரோசைட்டாக மாறும். அதுமாரி பார்த்திங்கன்னா இது பேசோஃபில், பிளேட்லெட், ஈஸ்னோஃபில்லாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிம்பாய்டு ப்ரோஜெனரேட்டரில் பி செல், டி செல்ஸ், அதில் பார்த்திங்கன்னா கிரானுலோசைட்டு, அதில் பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில், மோனோசைட்டு, டென்ட்ரிக் செல்ஸு, அதுலேயும் மோனோசைட் மேக்ரோபேஜாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லிம்போசைட்ஸ் பார்க்குறோம். லிம்போசைட்ஸ்னு எடுத்துட்டோம்னா அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அபவுட் 20 to 30% ஆஃப் த ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ் சொல்லலாம். they have large nucleus filling most of the cells அப்படின்னு சொல்லலாம். surrounded by the little cytoplasm. there's two main types of the lymphocyte are B and T lymphocytes. பார்த்திங்கன்னா லிம்போசைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ் தான் அது. அதில் நிறைய லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். அதில் நிறைய பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் அடுத்து பார்த்திங்கன்னா 2 டைப்பான லிம்போசைட்ஸ் இருக்குது. அது என்னென்னா பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட்னு சொல்லலாம். போத் தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த போன் மேரோ. ரெண்டுமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பி லிம்போசைட் இல்லையா, பி செல்ஸ் ஸ்டே இன் த போன் மேரோ. அது எங்கேயே பண்ணால் பி செல்ஸ் பார்த்திங்கன்னா போன் மேரோவிலே தங்கிடும். அண்டில் தேர் மெச்சூர் ஆகிற வரைக்குமே பி லிம்போசைட்டுங்கிறது போன் மேரோவிலே தங்கிடுறதுனால தான் அதை பி லிம்போசைட், அதை போன் மேரோ லிம்போசைட்னு கூட சொல்லலாம். தென் தே சர்க்குலேட் ஆரம்பித்த பாடி, அதுக்கு பிறகு அது பாடியில் சர்க்குலேஷனுக்கு வந்துடும். சம் ரிமைன் த பிளட், சிலது பிளட்லேயே இருக்கும். ஒயில் அதர் அக்குமுலேட் இன் த லிம்ப் நோட் அண்ட் ஸ்ப்ளீன். சரிங்களா, சிலது அந்த லிம்ப் நோடு ஸ்ப்ளீன்லேயும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டி லிம்போசைட் லீவ் த போன் மேரோ அண்ட் மெச்சூர் இன் த தைமஸ் கிளாண்ட். இப்போ டி லிம்போசைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொன் மேரோ தான். ஆனால் அது பொன் மேரோலேருந்து என்ன செய்யும், லீவ் ஆகிடும், வெளியில் வந்துடும். எங்கே போய்ட்டுன்னா சரியா மெச்சூரேஷன் டு கோ டு த தைமஸ் கிளாண்ட். அது தைமஸ் கிளாண்டை பார்க்க போயிடும். ஒன்ஸ் இட் மெச்சூர் டி செல்ஸ் ஆல்சோ அக்குமுலேட் இன் த சேம் ஏரியா ஆஃப் த பாடி ஆஃப் த பி செல்ஸ். இப்போ பி செல்ஸ் எங்கேயெல்லாம் தங்கியிருக்கோ அதே ஏரியாவுக்கு டி செல்லும் மைக்ரேட் ஆகி வந்துடும். தென் த ரிசெப்டர் ஆன் த பி செல் பைண்ட் வித் அன் ஆன்டிஜன். த பி செல் பிகம் ஆக்டிவேட்டட் அண்ட் டிவைடட் ரேபிட்லின்னு சொல்லலாம் டு ப்ரொடியூஸ் பிளாஸ்மா செல். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிசெப்டரோட பி செல்ஸ் பைண்ட் ஆகும். ரிசெப்டர் இருந்துச்சுன்னா பைண்ட் வித் ஆன்டிஜன், பி செல் ரிசெப்டர் இப்போ ஆன்டிஜனோட பைண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பி செல் ஆக்டிவேட் ஆகும். உடனே அது வேகமாக டிவைட் ஆகி நிறைய பிளாஸ்மா செல்லை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளாஸ்மா செல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தோம்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ சம் பி செல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் பட் பிகம் மெமரி செல். சிலது பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, அது என்ன பண்ணும், மெமரி செல்லாக கன்வெர்ட் ஆகிக்கும். தீஸ் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பூஸ்டர் ரெஸ்பான்ஸுக்கு ரெஸ்பான்சிபிளாக மாறிக்கும், அதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா டி லிம்போசைட்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடிஸ். இதில் பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட் என்ன செய்யாது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. பி செல் மட்டும் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டி செல் என்ன செய்யாது, ஆன்டிபாடிஸ் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. தே ரெகக்னைஸ் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்லையும் ப்ரெசென்டிங் செல்ஸை ரெகக்னைஸ் பண்ணி
அதுக்கப்புறம் அந்த ஆன்டிஜனை டெஸ்ட்ரைவ் பண்ணும். இந்த 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்த்தோம்னா டி ஹெல்பர் செல்ஸ் அண்டு டி செல்ஸ் அண்டு கில்லர் டி செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது டி ஹெல்பர் செல்ஸும் கில்லர் டி செல்ஸ் தான் 2 டைப்பு, சரிங்களா? இந்த ஹெல்பர் டி செல்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸை ரெடி பண்ணுது. என்ன பார்த்தீங்கன்னா கால்டு சைட்டோகைனின் விச் ஆக்டிவேட் த பி செல்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து கில்லர் செல்ஸில் பார்த்தீங்கன்னா மூவ் அரவுண்ட் த பாடி அண்ட் டெஸ்ட்ராய் த செல். கில்லர் செல்ஸ் வந்து உடம்பு முழுக்க சுற்றிட்டு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் த, அதாவது டேமேஜ் இன்ஃபெக்டட் செல்ஸை வந்து அது இந்த கில்லர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஸ், இதை தவிர பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில், மோனோசைட் டெஸ்ட்ராய் த ஃபாரின் செல்ஸ் பை த ஃபேகோசைட்டோசிஸ் ஈவெண்ட். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்லும் மோனோசைட்டும் செய்யும் அது மாதிரி ஃபாரின் செல்ஸ்ன்னு வந்து ஃபேகோசைட்டோசிஸ்ங்கிற ஈவெண்ட் மூலமாக கொண்டுடும். ஸோ மோனோசைட்ஸ் வென் த மெச்சூர் இன்டு லார்ஜ் செல்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோசைட் என்ன லார்ஜ் செல்லாக மெச்சூர் ஆகும். தேர் கால்டு மைக்ரோபேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மோனோசைட் மைக்ரோபேச்சஸை கன்வெர்ட் ஆகிடும். விச் இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் ஃபேகோசைட்டோசிஸ் ஆர் த ஃபாரின் ஆர்கானிசம். இதுவும் என்ன செய்யும், ஃபேகோசைட்டோசிஸ் ஈவெண்ட்டில் இன்வால்வ் ஆகி ஃபாரின் ஆர்கானிசத்தை என்கல்ஃப் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டென்ட்ரிக் செல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா தட் இஸ் கால்டு டென்ட்ரிக் செல்ஸ் ஆல்சோ கால்டு ஸோ பிகாஸ் கவர்ட் வித் லாங் thin membrane extension of the resemble dendrites nerve cells. பார்க்குறதுக்கு நர்வ் செல்ஸில் ஒரு டென்ட்ரைட் இருக்க மாதிரி இதுலேயும் அந்த டென்ட்ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம டென்ட்ரிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி செல் ப்ரெசன்ட் இந்த ஆன்டிஜன் டு டி ஹெல்பர் செல்ஸ். இது வந்து ஆன்டிஜனை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய செல்ஸ்னு சொல்லலாம். 4 டைப் ஆஃப் த டென்ட்ரிக் செல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் ஹார்ன்ஸ், இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் அண்ட் மைலாய்ட் செல்ஸ் அண்டு லிம்பாய்ட் செல்ஸ்னு 4 டைப்ஸான டென்ட்ரிக் செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஆன்டிஜன் பார்க்கணும். The term antigen used two sense. The first to describe the molecule which generate the immune response and second molecule which react with the antibodies அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா ஆன்டிஜன் டேம் எடுத்துட்டோம்னா அதில் ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைப்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரேட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ், ரைட்டுங்களா? செகண்ட் என்ன செய்யும், ரியாக்ட் த ஆன்டிபாடிஸ். ரெண்டுமே ஆன்டிஜன் தான். இந்த ஆன்டிஜன் உள்ளே வரதுனால நம்ம உடம்புல இம்யூன் ரெஸ்பான்ஸு ஜென்ரேட் ஆகும். அப்படி உள்ளே வரும்போது அந்த ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடியோட ரியாக்ட் ஆகும். ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் ரெண்டும் நடந்தாலுமே ரெண்டுமே ஆன்டிஜன் தான். இன் ஜென்ரல் ஆன்டிஜன் ஆர் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலார் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் இன்டியூஸ் அ டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜென்ரலாக அதை சொல்லணும்னா இன்டியூஸ் த டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எது அப்படின்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கான் மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். பொதுவாக ஜென்ரலாக அந்த ஆன்டிஜனுக்கான அது ஒரு எக்ஸ்பிளைன். அடுத்து பார்த்தோம்னா த ஆன்டிஜன் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் ஸ்பெசிஃபிக் டு அன் ஆன்டிபாடி ஆர் டி செல் ரிசெப்டர் ஆஃபன் யூஸ்டு சினானிம் ஃபார் இம்யூனோஜன். இதுக்கு இன்னொரு சேம் பேர் இருந்ததுன்னா இம்யூனோஜன்னு சொல்லலாம். எப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு ஆன்டிபாடியோட ஸ்பெசிஃபிக்காக ஜாயின் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணது இல்லையா, அதனால் அது இம்யூனோஜன் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோ காம்பட்டபிலிட்டின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் ஆர் செல்ஸ் ஹிஸ்டோகாம்பட்டபிள் ஆன்டிஜன் ஆர் செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். தட் இன்டியூஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் லீடிங் ரிஜெக்ஷன் ஆஃப் த அல்லோகிராஃப்ட். ஹிஸ்டோகாம்பட்டபிள்னா திசு பொருத்தம்னு சொல்கிறோம். இந்த ஆன்டிஜன் வந்து பார்த்திங்கன்னா செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் சொல்லலாம். இது வந்து என்ன செய்யுது, இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்ணும். இதுதான் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் த அல்லோகிராஃப்ட். வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம கிராஃப்ட் உறுப்புகளை வாங்கி மாற்றினோம்னா அது ரிஜெக்ஷன் வர்றதுக்கு காரணமே இந்த ஹிஸ்டோகாம்பட்டபிலிட்டி ஆன்டிஜன் தான். சரியா? இது வந்து மேட்சாக ஆனால் மட்டும்தான் ஒருத்தரோட ஆர்கன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பொருந்தும். இல்லைன்னா வந்து அவங்களோட இம்யூனை நம்ம சப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அண்ட் இம்யூனோஜன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூனோஜனும் பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணது எதுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் தூண்டக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேப்டன் ஒன்று இருக்குது. ஹேப்டன் பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் தட் மோர் நான் இம்யூனாலஜிக்கல் பட் கேன் ரியாக்ட் வித் த ப்ரொடியூஸ் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஹேப்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆன்டிஜன் மாதிரி தான். ஆனால் இது வந்து ஒரு நான் இம்யூனோஜெனிக் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து அது வந்து இன்டியூஸ் பண்ணாது. ஆனால் எதோடு ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸோடு அது வந்து என்ன செய்யும், ரியாக்ட் ஆகி ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும்.
சப்ஸ்டன்ஸ் தட் என்ஹான்ஸ் ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆன்டிஜன் தட் இஸ் கால்டு அஜுவான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிடோப்னா என்னென்னு பார்த்தோம்னா எபிடோப் ஈஸியை ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்னு சொல்லலாம் அண்ட் இஸ் த ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேரடோப் என்னென்னு பார்த்தோம்னா பேரடோப் இஸ் த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் பார்ட் ஆஃப் த ஆன்டிபாடி விச் ரெகனைஸ் பைண்ட் டு த ஆன்டிஜன். இப்போ பேரடோப்புங்கிறது ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னு சொல்லலாம். ஆன்டிபாடியோட ஆன்டிஜன் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிளேஸுக்கு பேர் தான் பேரடோப், ரைட்டா? அது வந்து என்ன செய்யணும்னா ரெகனைஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆன்டிஜன் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஆன்டிஜன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன்டிஜெனிசிட்டி பார்க்குறோம். ஆன்டிஜெனிசிட்டி இஸ் a property of substance that allow the react with protect the specific immune response. ஆன்டிஜெனிசிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். என்னென்னா ஆன்டிஜன் மாதிரி ஏனம்னா ரியாக்ட் ஆகுது. என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடியது ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் பார்க்குறோம். ஆன் த பேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆன்டிஜன் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் அண்டு எண்டோஜீனஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஆன்டிஜனில் 2 டைப் இருக்குது, எக்ஸோஜீனஸும் எண்டோஜீனஸ் ஆன்டிஜன். வெளியிலேருந்து வர்றதை எக்ஸோஜீனஸ்ன்னு சொல்கிறோம், உடம்புக்குள்ளேயே இருக்கிறத எண்டோஜீனஸ் ஆன்டிஜன் சொல்லலாம். இந்த ஆன்டிஜன் which enter the host from the outside from the micro organism, என்னென்ன மாதிரி ஆர்கானிசம் இருக்கலாம், பொல்லன் கிரெயின்ஸ் இருக்கும், ட்ரக்ஸு, பொல்யூட்டன்ட்டு, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் சொல்கிறோம். அதேமாதிரி ஆன்டிஜன் which are formed within the individual that are called எண்டோஜீனஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த எண்டோஜீனஸ் ஆன்டிஜன் வந்து பிளட் குரூப் தான். உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒருத்தரோட பிளட் இன்னொருத்தருக்கு சேரவே சேராது இல்லையா, சேம் குரூப்பாக இருந்தால் மட்டும்தான், சரியா? இல்லைன்னா அது கூட ஆன்டிஜன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் பார்க்குறோம். ஆன்டிபாடிஸ்ன்னு பார்த்துட்டோம்னா அதாவது இம்யூனோகுளோபுலின்னு சொல்லலாம். அது ஆன்டிபாடி. இந்த ப்ரோட்டீன் மாலிகுல், அது ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல் சிந்தசிஸ் அண்ட் எக்ஸ்போஸ் ஆஃப் த ஆன்டிஜன் that can combine specifically the antigen சொல்லலாம். whenever pathogen enter into our body, the B lymphocyte produced an army of proteins called antibodies to fight them. பொது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பேத்தோஜன் உள்ள நுழையும் பொழுது பி லிம்போசைட் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரோட்டீனை ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணும். அந்த ஆன்டிபாடி ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணி அதை கொல்லும். த செக்ரேட்டட் த ரெஸ்பான்ஸ் தட் இஸ் கால்ட் ஆன்டிஜன் எஃபெக்ட் த பி செல் தட் இஸ் கால்ட் பிளாஸ்மா செல். இந்த பி செல்லில் பிளாஸ்மா செல் தான் பி செல்ஸு, அந்த பி செல் தான் பிளாஸ்மா செல்லை செக்ரேட் பண்ணும். அந்த பி செல்லில் வந்து எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் 5 மேஜர் கேட்டகரி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் அது ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இம்யூனோகுளோபின் காமா, இம்யூனோகுளோபின் மியூ, இம்யூனோகுளோபின் ஆல்ஃபா, இம்யூனோகுளோபின் டெல்டா அண்டு இம்யூனோகுளோபின் எப்சிலான்ட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசியாலஜி அண்டு பயோகெமிக்கல் நேச்சர்னு வச்சுக்கலாம். அது அடிப்படையில் தான் அது பிரிக்கப்படுது. 1950 பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பை த போர்ட்டர் அண்ட் எடல்மன் ரிவீல்டு த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இம்யூனோகுளோபின்னு சொன்னாங்க. அண்ட் ஆன்டிபாடி மாலிகுல் பார்த்திங்கன்னா ஷேப் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். தட் கம்ப்ரைசர் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் அதில் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா 2 ஐடென்டிக்கல் லைட் செயின்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மாலிகுலர் வெயிட் பார்த்திங்கன்னா 25,000 டால்டன் இருக்கும். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 214 அமினோ ஆசிட் மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். லைட் செயின்னு சொல்கிறோம். அதுமாதிரி 2 ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ் இருக்குது, ஹச் செயின்ஸ் இருக்குது. அது மாலிகுலர் வெயிட் பார்த்திங்கன்னா 50,000 டால்டன் இருக்கும். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 450 அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் டைசல்பைடு பாண்ட்னு சொல்கிறோம். ரெண்டும் எதாலும் இணைக்கப்பட்டிருக்குன்னா சல்ஃபர் பாண்ட், அதாவது டைசல்பைடு பாண்டாலும் இணைக்கப்பட்டிருக்கும். ஒன் லைட் செயின் இஸ் அட்டாச் டு த ஈச் ஹெவி செயின். அந்த 2 ஹெவி செயின்ஸ் ஆர் அட்டாச் டு த ஈச் அதர் ஃப்ரம் த ஒயிட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஹென்ஸ் ஆன்டிபாடி ரிப்ரசன்ட் பை த H2L2 அப்படின்னு சொல்லலாம். ஹச்சில் 2 எல்ல 2 செயின் இருக்குது. ஸோ ஹெவி செயின்ஸ் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஹிஞ்ச் ரீஜன் தான். ஸோ அப்ராக்சிமேட் மிடில் இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஆன்டிஜன் பைண்டிங்ஸ் தான் ஆன்டிபாடியோட டயக்ராம். இதில் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகக்கூடிய சைட் அப்படின்னு சொல்லலாம். இதை வேரியபிள் ரீஜன் சொல்லலாம். வேரியபிள் ரீஜன் ஏன் சொல்கிறோம்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா லைட் செயின், இதுதான் லைட் செயின், அது மாதிரி இது ஹெவி செயின், இந்த இடத்துல ஹிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஓகேவான டயக்ராம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈச் செயின் இருக்கு இல்லையா, அது எல்என் ஹெச் செயின் ரெண்டுமே ஹேஸ் 2 டெர்மினல்ஸ், ரெண்டுமே 2 முனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சி டெர்மினல், அதாவது கார்பாக்சில் முனை, அண்ட் அமினோ ஆர் என் டெர்மினல் முனைன்னு சொல்கிறோம். இப்போ ஈச் செயின் எல் அண்ட் ஹெச் பார்த்திங்கன்னா ஹேவ் 2 ரீஜன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா என்ன ரீஜன்னா வேரியபிள் ரீஜன் சொல்கிறோம். அடுத்த ஒன் எண்டில் இன்னொன்று என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டு கான்ஸ்டன்ட் ரீஜன் சொல்கிறோம். அனதர் எண்டு வேரியபிள் ரீஜன்னா என்னென்னா அந்த அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அதுதான் வேரியபிள் ரீஜன் சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் ரீஜனில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து வேரி ஆகாமல் அப்படியே இருக்கும், அதை கான்ஸ்டன்ட் ரீஜன் சொல்கிறோம். எதுக்காக அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வேரி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வேரியஸ் டைப்பான ஆன்டிஜன் வரும் இல்லையா, ஏன்னா ஆன்டிஜன் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வேரியஸ் டைப்பான ஆன்டிஜன் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைப்பான ஆன்டிபாடிஸை நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாதிரி அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உடம்புக்குள்ளே வரக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஆன்டிஜனை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் ரெஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் variable region, but the CA region இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆர் சேம் இன் ஆல் ஆன்டிபாடிஸ். சி ரீஜன் வந்து எல்லா ஆன்டிபாடிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன் ஈச் ஆர்ம் ஆஃப் த மோனோமர் ஆஃப் த ஆன்டிபாடி the variable region of the heavy and light chains combine with the form of the antigen and binding site. ஆன்டிஜன் வந்து பைண்டிங் சைட்டுங்கிறது என்னென்னா அந்த வேரியபிள் ரீஜன் தான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னாலும் வேரியபிள் ரீஜன்னாலும் ஒன்று தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிட் த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் டிட்டர்மெண்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் டிட்டர்மெண்ட் ஆன்டிஜன் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துனால அது ஆன்டிஜன் டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சிக்வென்ட்லி ஈச் ஆன்டிபாடி மோனோமர் ஹேஸ் 2 சச் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஒன்றுலையும் பார்த்திங்கன்னா 2 ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்கும். இந்த சி ரீஜனுங்கிறது ஒன்று தான் இருக்கும். ஃபார்ம் த ஆன்டிபாடி மோனோமர் டிட்டர்மின் த ஆன்டிபாடி கிளாஸ் வேர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் ஆன்டிபாடிஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே காமன் ஃபங்க்ஷன் தான். ஆல் ஆஃப் ஆன்டிபாடிஸ்லேயும் எல்லா ஆன்டிபாடிலையும் சி ரீஜன் ஃபங்க்ஷன் காமன் தான். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த இம்யூனோகுளோபின் எடுத்துட்டோம்னா அது என்ன வந்து அக்குல்டினேஷன், பெர்செப்ஷன், ஆப்சனைசேஷன், நியூட்ரலைசேஷன், இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் த இம்யூனோகுளோபின்னு சொல்கிறோம். அது வந்துன்னா அக்குல்டினேஷன்னா திரிபடைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். அதாவது பால் திரிஞ்சு போகுது இல்லையா, அதேமாரி என்ன செய்யுது ஒரு அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டாவது வந்து திரிச்சு விட்டுருது, அதாவது ஃபங்க்ஷன் லெஸ்ஸாக மாற்றிடுது. ஃபார் ஒரு டாக்ஸின் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸு ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நம்ம பாடியிலன்னா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருது. அதாவது அந்த டாக்ஸினோட வந்து லெஸ் டாக்ஸினா அல்லது அந்த டாக்ஸினை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருது. அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.